பேங்க் எக்ஸாமை கிளியர் பண்ணுவதற்கான ஒரு ஹையஸ்ட் ரேஷியோவை கொடுக்கக்கூடிய ஒரே செஷன், எல்லாராலையுமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரே செஷன், எல்லாராலையும் மேக்சிமம் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரே செஷன். ஸோ ரீசனிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்கோரிங் செஷன். ஆனா ஏன் நிறைய பேரால அதை ஸ்கோர் பண்ண முடியல, ஏன் நிறைய பேரால அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னா, ரீசனிங்கை எப்படி பிரிக்கிறது, ரீசனிங் எப்படி படிக்கிறது, ரீசனிங் எப்படி அடிக்கிறது அப்படின்றது தெரியாம இருக்கலாம். ஸோ இந்த வீடியோல அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே புட்டு 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 வைக்க போறேன். ரீசனிங்க்கு ஸ்கோரிங் ஏரியா, ரீசனிங் தான் ஸ்கோரிங் ஏரியா, ரீசனிங்கை நான் சால்வ் பண்றையா அப்படின்னு உங்களை சால்வ் பண்ண வைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள வந்து போவோம். ஸோ ரீசனிங் இஸ் ஈக்குவல் டு ஸ்கோரிங் செஷன். இப்போ இந்த ரீசனிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு பேங்கிங் மக்கள் அந்த ரீசனிங்கை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ரெண்டு பார்ட்டா நம்ம வந்து பார்க்கணும். ஒன்னு ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்கணும், இன்னொன்னு என்ன அப்படின்னா மோர் மார்க் ஏரியா. சார் ஸ்கோரிங் ஏரியாலையும் மார்க் தான் இருக்கு, மோர் மார்க்லையும் மார்க் தானே சார் இருக்கு, இதுல நீங்க என்ன சார் மார்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டா நான் சொல்றேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியா. இந்த ஸ்கோரிங் ஏரியால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மனால ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கே எடுக்க முடியும். அதாவது டைமை வந்து அதிகமா நம்ம சேவ் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம டைமை நம்மளால சேவ் பண்ண முடியும். ரைட்டு. அப்போ அதே மாணிக்க ஓகேவா? ஸோ ரைட்டு. ஸோ இப்போ அதே மாதிரிக்கு இந்த இடத்துல நம்மளால டைமை வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த மோர் மார்க் ஏரியா, இவன் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் தி கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா வருவான். ரைட். 70% ஆஃப் கொஸ்டின்ல வந்து வருவான். நம்மளை கொஞ்சம் சிக்காக்கி முக்காக்கி நம்மளை முக்கி முணர வைக்கிற ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மோர் மார்க் ஏரியா. பட் இந்த மோர் மார்க் ஏரியாவை நம்ம அடிக்கிறதன் மூலம் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதிக மார்க்கையும் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஸ்கோரிங் ஏரியாவில் நம்ம டைமை வந்து சேவ் பண்றதன் மூலம் இந்த இடத்துல நம்ம மோர் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் பண்ண முடியும். புரியுதா? இங்க டைமை வந்து சேவ் பண்ண போறீங்க, இங்க அதிகமான மார்க் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து எடுக்க போறீங்க. முதல்ல இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னாலே நம்ம டைமை நம்ம சேவ் பண்றோம். அந்த டைமை நம்ம எங்க வந்து யூட்டிலைஸ் பண்றோம், இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த மோர் மார்க் ஏரியால நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுடைய அட்டெம்ப்டை அதிகப்படுத்தி நம்ம மார்க்கை நம்ம அதிகப்படுத்துறோம். ரைட். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ டைமை முதல்ல ஸ்கோரிங் ஏரியாவில் நம்ம எப்படி சேவ் பண்றது அப்படின்னா, முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளட் ரிலேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு நீங்க படிக்க வேண்டிய நீங்க ஸ்டார்டிங்ல படிக்க வேண்டிய டாபிக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன். இந்த ஃபேமிலி ட்ரீனா என்ன, பேராபேஸ்னா என்ன, அதுல என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, ஹூனா என்ன, கண்டுனா என்ன, கமானா என்ன, கமா ஹூனா என்ன, பிட்வீன்னா என்ன, பிட்வீன் வந்து அண்டு வந்துனா என்ன பண்றது, இது எல்லாத்தையுமே முதல்ல வந்து படிச்சுக்கோங்க. பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுல கோடட் பேஸ்ட் பிளட் ரிலேஷன் நம்ம எப்படி அப்ரோச் பண்றதுன்னு பாருங்க. ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்ல நமக்கு 2 மார்க்ல இருந்து 5 மார்க் வரலாம், மெயின்ஸ்லயும் உங்களுக்கு 2 மார்க்ல இருந்து 5 மார்க் வரும். வெயிட்டேஜான ஒரு டாபிக். கண்டிப்பா எல்லாரும் அட்டை டு அட்டை பட்டை டு பட்டை அப்படின்ற மாதிரி பட்டையை தீட்ட வேண்டிய ஒரு டாபிக். ரைட். ஆனா இவனை ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு, பின்னாடி சொல்றேன். அடுத்து டைரக்ஷன் டெஸ்ட். ஸோ டைரக்ஷன் டெஸ்ட் பேரா பேஸ்ட் கோடட் பேஸ்ட் அப்படின்னு 2 டைப்ல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிளட் ரிலேஷனும் பேரா பேஸ்ட் கோடட் பேஸ்ட்னு 2 டைப் தான். டேரக்டா நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் நமக்கு 2 to 5 மார்க்ஸ் வந்து வரும். இந்த 2 டாப்பிக்கும் நம்ம ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடிய டாபிக். ஸோ நம்மளால ஈஸியா எல்லாருமே சால்வ் பண்ணக்கூடிய டாபிக். அப்போ கண்டிப்பா இந்த 2 டாப்பிக்கை முதல்ல படிச்சு முடிச்சிடறோம். ஸோ ப்ரிலிம்ஸுக்கும் சரி மெயின்ஸுக்கும் சரி. ரைட். ஸோ ஸ்கோரிங் ஏரியால அடுத்தவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிலாரிசம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்க வேண்டிய டாபிக் சிலாரிசத்துல சம்னா என்ன, ஆல்னா என்ன, சம் நாட்னா என்ன, நோனா என்ன. திஸ் பேசிக் ஃபண்டமெண்டல். இதை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும். பட் எல்லாருக்குமே குழப்புறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சம் நாட் அப்படின்ற டாபிக்ல வந்து குழப்பிச்சிருவீங்க, நோ அப்படின்ற டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா குழம்பிப்பீங்க. திரும்ப திரும்ப அதுக்கான வீடியோஸை வந்து பாருங்க, நல்லா வந்து அதை வந்து ஆழமா புரிஞ்சுக்கோங்க, தப்பே விடக்கூடாது. அதான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா ஆடன் ஆயிருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி ஆடன் ஆனதான், பட் இன்னும் கொஞ்சம் அதை வந்து மாடிஃபை பண்றாங்க. ஒன்லி a few வந்து காம்ப்ளிகேட் பண்றாங்க. அதனால முதல்ல இதோட பேசிக் கான்செப்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ல நீங்க வந்து அப்ரோச் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாசிபிலிட்டினா என்ன, நாட் ஏ பாசிபிலிட்டினா என்ன, இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேன் பீனா என்ன, கேன் நெவர் பீனா என்ன. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்க வந்து படிச்சிடணும்.
ரைட். ஸோ இது ப்ரிலிம்ஸ்லையும் ஒர்க் அவுட் ஆகும், மெயின்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். சரி, இதை எப்படி சார் கவர் பண்ணுறது அப்படின்னா, நம்ம யூடியூப்லேயே நான் கம்ப்ளீட் பிளட் ரிலேஷன் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ டைரக்ஷன் டீச் பண்ணியிருக்கேன், ப்ரிலிம்ஸ் வீடியோவும் எடுத்திருக்கேன், மெயின்ஸ் வீடியோவும் எடுத்திருக்கேன், சிலாரிசத்தை கிளின்னு கிழிச்சு வச்சிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸ் நீங்கள் பிரித்து படிக்கணும் அப்படின்னா நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸில் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரீசனிங்கான தனியான கோர்ஸும் இருக்குது. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒன் ரீசனிங் கோர்ஸ்குள்ளே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கம்ப்ளீட்டாக வந்துடும். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக உங்களுக்கு வந்து பிரித்து ஒவ்வொரு டாப்பிக்கும் எலாபரேட் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸோட நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து மெயின்ஸ் அப்படின்னு சொல்லி போகிறப்ப சிலாரிசத்தை நம்ம 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். இத்தனை பார்ட்டாக பிரிக்கிறோம். ரிவர்ஸ் சிலாரிசம், கோடட் சிலாரிசம், கண்டிஷனல் சிலாரிசம், டேபிள் சிலாரிசம். இது வரணும் அப்படின்னா முதல்ல இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியணும். ரைட். ஸோ சிலாரிசத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் 2 இருக்கும். நமக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கன்க்ளூஷன் கேட்கறது ப்ரிலிம்ஸ்ல. பட் மெயின்ஸ்ல கன்க்ளூஷன் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் ரிவர்ஸ் சிலாரிசம். காட் த பாயிண்ட். அதுக்கப்புறம் கோடட் சிலாரிசம், அதுக்கப்புறம் கண்டிஷனல் பேஸ்ட், டேபிளர் பேஸ்ட். இது எல்லாத்தையுமே நீங்க வந்து முறையை வந்து படிச்சிருங்க. சரியா? முதல்ல பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களால அப்ரோச் பண்ண முடியும். இது ப்ரிலிம்ஸ்லயும் சரி, மெயின்ஸ்லயும் சரி நமக்கு 5 மார்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண வேண்டியது. இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா நான் ரீசனிங் கோர்ஸ்ல எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. பேங்கோட மேக்ஸ், ரீசனிங், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், பேங்கிங் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இது எல்லாமே நம்ம அல்டிமேட் கோர்ஸ் அப்படின்றதுக்குள்ள வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபோனியூமெரிக். நெக்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்க வேண்டியது ஆல்ஃபோனியூமெரிக். ஆல்ஃபோனியூமெரிக் அப்படின்றது 5 மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வரக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இப்போ இந்த 5 மார்க்ல நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னா லெட்டர் மட்டும் வரும், நம்பர் மட்டும் வரும், சிம்பிள் மட்டும் வரும். அடுத்து லெட்டர், நம்பர், சிம்பிள் இது கம்பைன் பண்ணி வரும். இந்த சிம்பிள் மட்டும் தனியாக கேட்க மாட்டான். இந்த லெட்டரோடையும் நம்பரோடையும் சிம்பிளை சம்டைம்ஸ் வந்து நமக்கு கம்பைன் பண்ணியும் கேட்பான் ப்ரிலிம்ஸ்ல. அதில் அசெண்டிங் ஆர்டர்னா என்ன, டிசெண்டிங் ஆர்டர்னா என்ன அப்படின்ற கான்செப்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும், ஈஸியாக நம்மளால சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு ரோ பேஸ்ட், ரோ 1, ரோ 2, ரோ 3 வரைக்கும், ரோ 4 வரைக்கும் பிஓல போகும். அடுத்து கண்டிஷனல் பேஸ்ட் ஆல்ஃபானியூமெரிக் வந்து கேட்பாங்க. ரொம்ப ஒரு வெயிட்டேஜான டாபிக். 5 மார்க் இதுல இருந்து வரும். ரைட். அதுக்கப்புறம் கோடிங், டிகோடிங் எல்லாராலையுமே ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு டாபிக் ப்ரிலிம்ஸ்ல. ஏன்னா ரிப்பீட்டட் பேஸ் பண்ணியிருக்கும். நம்ம கேன்சல் பண்ணி நம்ம ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுல நம்ம அதிகமான டைமையும் நம்மளால சேவ் பண்ண முடியும். சரியா? இப்ப அதே இது நீங்க மெயின்ஸ் அப்படின்னு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர், நம்பர், சிம்பிள் ஒரு கோடட்ல வருதுன்னா முதல்ல என்ன லாஜிக்னு செப்பரேட் பண்ண தெரியணும். ரைட். அதுக்கடுத்து லெட்டர், நம்பர், சிம்பிள் பேஸ் பண்ணி வர்றப்ப நமக்கு லெட்டருக்கான லாஜிக் என்ன, நம்பருக்கான லாஜிக் என்ன, சிம்பிளுக்கான லாஜிக் என்ன அப்படின்றத ஃபைன் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் டேபிளர் கோடிங் வந்தா நம்ம எப்படி அப்ரோச் பண்றது, அதுக்கப்புறம் கண்டிஷனல் கோடிங் வந்தா எப்படி நம்ம அப்ரோச் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கண்டிஷனல் கோடட் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு எங்கேயும் அப்ளை ஆகும் அப்படின்னா இந்த ஆல்ஃபானியூமெரிக் டாபிக்லயும் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை ஆகும் மெயின்ஸ்ல. ஓகேவா? அப்ப ப்ரிலிம்ஸ்ல என்ன படிக்கணும், மெயின்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்றத நான் செக்ரிகேட் பண்ணிட்டேன். அண்ட் தென் அதுல எவ்வளவு மார்க், ப்ரிலிம்ஸ்ல எவ்வளவு மார்க் வரும், மெயின்ஸ்ல எவ்வளவு மார்க் வரும் அப்படின்றதையும் கொடுத்துட்டேன். இதுவும் 5 மார்க், இதுவும் 5 மார்க் வந்தா ப்ரிலிம்ஸ்ல வந்தா 5 மார்க், மெயின்ஸ்ல வந்தாலும் 5 மார்க்ல இந்த 2 டாபிக் வரும். மோஸ்ட் வெயிட்டேஜான டாபிக். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரிங் ஏரியால நமக்கு ரொம்ப ஜாலியான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு சால்வ் பண்ணக்கூடிய டாபிக் இன்இக்வாலிட்டி. ரொம்ப ஈஸியா இருக்கும். முதலோட பேசிக் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, எய்தரார் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, பாருங்க. ஸோ 5 மார்க்கை ஈஸியா 1 நிமிஷத்துல நம்ம ப்ரிலிம்ஸ்லயே எடுத்துடலாம். மெயின்ஸ்ல வந்தாலும் இது ஈஸியா எடுக்கலாம். 2 நிமிஷத்துல 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்க முடியும். மெயின்ஸ்ல பொறுத்தளவுக்கு இது கோடட் பேஸ்ல வரும். டைரக்ட், அதுக்கப்புறம் இன்டைரக்ட் கான்செப்டை பேஸ் பண்ணிருக்கும். டைரக்ட் கான்செப்ட் என்ன, ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கன்க்ளூஷன் கேட்கறது. அதுவே இன்டைரக்டா என்ன, கன்க்ளூஷன் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்கறது. ஓகே. அதுக்கப்புறம் காமனா இந்த பேர் டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்குக்கு வந்து வரும். இது நம்ம லாஸ்டா சால்வ் பண்ணா போதும். ஏன்னா அந்த 1 மார்க்குக்கு நம்ம ரொம்ப மெனக்கிடுற மாதிரி இருக்கும் இந்த பேர் டெஸ்ட் அப்படின்றது. ரைட். சரி, இப்போ இதெல்லாம் இருக்கு சார். இப்போ இதுல நான் எப்படி சார் நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எக்ஸாம்ல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இம்பார்ட்டன்ஸ் உங்க எக்ஸாம்ல ஒரு ரீசனிங் டாபிக் அப்படின்னு கொடுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி அப்படின்ற டாபிக்கை தான் நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஏன்னா 5 மார்க்கை நீங்க வந்து பாத்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ்ல எடுத்துடலாம். 1 மினிட்ல நீங்க 5 மார்க்கை ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து கோடிங், டிகோடிங் ப்ரிலிம்ஸ்ல நீங்க அதே ஒரு நிமிஷத்துல நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 மார்க்கை நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். புரியுதா? அப்ப இங்க 60 செகண்ட், இங்க 60 செகண்ட்ஸ். அப்ப நம்ம 2 மினிட்ஸ்ல நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 மார்க்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும்.
மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. 2 மினிட்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அப்போ என்னோட கான்ஃபிடென்ட் எப்படி இருக்கும்? 1 மினிட்ல எனக்கு 5 மார்க்ஸ், அகைன் 1 மினிட்ல 5 மார்க்ஸ் அப்படின்னும் போது என்னோட கான்ஃபிடென்ட் நல்லா பூஸ்ட் ஆகும். சரி, இன்னும் நம்ம செமையா வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு வரும், ஒரு ஜாலியாகவும் இருக்கும், ஒரு உத்வேகம் நமக்குள்ளேயே வந்து பிறந்துரும். டப்புன்னு நம்ம அடுத்தடுத்து மூவ் பண்ணலாம். அடுத்து நீங்க மூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலாரிசம். கண்டிப்பா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணுவானுங்க. ஏன்னா சிலாரிசம் நிறைய பேர் ஒழுங்கா படிக்க மாட்டானுங்க. ஸோ மணியண்ணன் இருக்கல, மணியண்ணன் வீடியோஸ் இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ கவலைப்படுறோம்? சிலாரிசத்தை பத்தி கவலையெல்லாம் தூக்கி விட்டு உன்னை நான் சால்வ் பண்ண வச்சிருவேன். அதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 நிமிஷம் செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க 60 செகண்ட்ஸ்லேயே சால்வ் பண்ண முடியும். 1 மினிட்லேயும் நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் 1 மினிட்ல இதுல நீங்க வந்து 3 to 4 மார்க்ஸ், அப்படின்னா 3 to 5 மார்க்ஸை நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ ஒரு 3 மினிட்ஸ்ல நீங்க வந்து 15 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிடுவீங்க. சரியா? 15 மார்க்ஸ்ன்றது 12 மார்க்ஸ் to 15 மார்க்ஸ் நம்ம வந்து சாலிடா ஒரு 3 மினிட்ஸ்ல நம்மளால கொண்டு வர முடியும். எஸ், இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா முடியும். அடுத்து டைரக்ஷன் இருந்தா டைரக்ஷன் எடுங்க. டைரக்ஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? 1 மினிட்டுக்கு மேலே நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் 2 to 5 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக் டாபிக் இருந்தால் ஆல்ஃபா நியூமெரிக் டாபிக் எடுக்கலாம். அதுக்கு நமக்கு 1 மினிட் to 2 மினிட்ஸ் கண்டிப்பான முறையில் ஆகும். அப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப இந்த இடத்துல நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் to 6 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் to 6 மினிட்ஸில் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 20 மார்க்ஸ் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். சாலிடா 18 to 20 மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். இது எல்லாத்தையுமே முடிங்க. இந்த பிளட் ரிலேஷன் அப்படின்றத நீங்க தொடவே கூடாது. அது கிளர்க் லெவலா இருந்தாலும் பிஓ லெவலா இருந்தாலும் அவனா நம்ம லாஸ்டா தான் நம்ம சால்வ் பண்ணணும். அந்த இடத்துல நான் உங்களுக்கு டைம் எப்படி கொண்டு வரதுன்னு சொல்றேன். ஸோ சம்டைம்ஸ் ஆல்ஃபா நியூமெரிக்கையும் நம்ம லாஸ்டா தான் சால்வ் பண்ணோம். அதையும் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்றதுன்றதை நான் புட்டு வைக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் நீங்க எவ்வளோ டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? 5 மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ரிமைனிங் எவ்வளோ மினிட்ஸ் இருக்கு? 15 மினிட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 15 மினிட்ஸ்ல நமக்கு மோர் ஏரியா தான் நமக்கு வந்து வருவாங்க, மோர் மார்க் ஏரியா. ஸோ அந்த மோர் மார்க் ஏரியாவை நம்ம சீட்டிங் அண்ட் பஸ்ஸில் நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம். சீட்டிங்கை பொறுத்தளவுக்கு நமக்கு லீனியர், அதாவது நார்த்து சவுத்து, நார்த்து பிளஸ் சவுத்துன்னு கேட்பாங்க. இந்த நார்த்து பிளஸ் சவுத்து கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும், எது கேட்டாலும் நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் லீனியரை பொறுத்தளவுக்கு. அதுக்கப்புறம் பேரலல் ரோ கான்செப்ட் இருக்கு, இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க 10%, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12% பேரலல் ரோ வந்தால் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுங்க. 14% பேரலல் ரோ வந்துச்சு அப்படின்னா அதை லாஸ்ட்டுக்கு தள்ளிடுங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல இன்சைடு அவுட் சைடு, இன்சைட் பிளஸ் அவுட் சைடு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல 8% தான் வந்து கேட்பாங்க. 30 தூக்கி விட்டுறலாம். வேரியபிள் பேஸ்ட் மட்டும் வருது அப்படின்னா அதை நம்ம லாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும். பட் நீங்க பிஓ போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரியபிள் பேஸ்ட் தான் வரும், நீங்க சால்வ் பண்ணி தான் ஆகணும். பட் கிளர்க்கு நீங்க சால்வ் பண்றீங்க, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஆர்ஆர்பி கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க் சால்வ் பண்றீங்க, அந்த இடத்துல எனக்கு வேரியபிள் பேஸ்ட் வருது அப்படின்னா அவனை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்டா வச்சுக்கணும். பட் நம்ம பிஓ லெவல் போகிறோம், எஸ்பிபிஓ, ஐபிபிஎஸ் பிஓ, ஆர்ஆர்பி பிஓலாம் நம்ம போகிறப்ப, ஆர்பி கிரேட் பி இந்த மாதிரிலாம் போகிறப்ப கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நமக்கு வேரியபிள்ஸ் வரும். ஸோ அப்போ நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் ரோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நான் அதை வேகமாக சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னா யூ கேன் கோ வித் லீனியர் ரோ. இல்லை எனக்கு சர்க்குலர் வேகமாக சால்வ் பண்ண முடியும்னா யூ கேன் கோ வித் அ சர்க்குலர். புரியுதா? ஸோ நமக்கு பிஓ போகிறப்ப நமக்கு எல்லா இடத்துலையும் கஷ்டமாக தான் இருக்கும், வேரியபிள் வரும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து நமக்கு எது கான்ஃபிடென்ட்டாக இருக்கோ அந்த கான்ஃபிடென்ட் ஏரியாவை நம்ம வந்து மூவ் பண்ணி போறது பெட்ரு. பட் கிளர்க்கை பொறுத்தளவுக்கு வேரியபிள் வந்துச்சுன்னா ஸ்கிப் பண்றது பெட்ரு. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், இது காமன் பேட்டர்ன். இந்த பென்டகனு, எக்ஸகனு அதெல்லாம் வந்து மெயின்ஸ்ல தான் வரும். முதல்ல ப்ரிலிம்ஸ்ல இதோட பேசிக்ஸை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். இதுல சீட்டிங்கை பொறுத்தளவுக்கு ரைட்டு லெஃப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அண்ட் அப்ரோச் மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு 30 பஸ்ஸில் 25 பஸ்ஸில் நான் சால்வ் பண்ணி நம்ம சேனல்லே போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒவ்வொருதையும் தனித்தனியா, நார்த்னா என்ன, சவுத்னா என்ன, நார்த் சவுத்னா எப்படி பண்ணணும், சர்க்குலர் வந்தா எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸ்கொயர் வந்தா எப்படி அப்ரோச் பண்ணணும், ரெக்டாங்கிள் வந்தா எப்படி அப்ரோச் பண்ணணும், ட்ரையாங்கிள் வந்தா எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டா நம்மளுடைய ரீசனிங் கோர்ஸ்ல நான் வந்து எடுத்திருக்கேன். சரியா? தனியாகவும் ரீசனிங் கோர்ஸ் அவைலபிளா இருக்கு, காம்போவாகவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கோட என்டையர் சிலபஸ், மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஸ்பெஷல் பேட்சஸ், ஃபியூச்சர் கோர்சஸ், இது எல்லாமே உங்களுக்கு அல்டிமேட் கோர்ஸ்குள்ள வந்துடும். அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் அன்னோன். ரைட். இப்போ பஸ்ன்னு போறப்ப ஃப்ளோரு,
இந்த ஃப்ளோர் பஸ்ஸில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க. ஃப்ளோர் படிக்கிறதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னா மந்த் பேஸ்டு சால்வ் பண்ண முடியும், வீக் பேஸ்டு சால்வ் பண்ண முடியும், மந்த் வித் டேட்டை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும், ஏஜ் வரதையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், இயர் பேஸ்டையும் நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். இந்த ஃப்ளோர் அப்படின்ற பேசிக் கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரைட். அடுத்து நம்ம வந்து படிக்க வேண்டியது பாக்ஸ் பேஸ்டு. கொஞ்சம் அப்ரோச் டிஃப்ரெண்ட் ஆகும், ஏன்னா டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், இது ரெண்டுலேயும் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கம்பேரிசன், கிரேட்டர் தென், லெஸ் தென் அப்படின்றத வச்சு வருது. அதில் இந்த ஒன்லி கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பேரிசனை பொறுத்த அளவுக்கு, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிசிக்னேஷன் பேஸ்ட் அப்படின்னா என்னது, கிளர்க்கு, பிஓ, மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அப்புறம் டைரக்டர், அப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ், சிஇஓ, இதெல்லாம் படிப்போல அந்த மாதிரி நம்மளுடைய பதவியை வச்சு கேட்கக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எஸ்பிஐ கிளர்க் சால்வ் பண்ண, எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் எழுதுறீங்க, ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம் எழுதுறீங்க, ப்ரிலிம்ஸ்லயும் சரி மெயின்ஸ்லயும் சரி டிசிக்னேஷன் பேஸ்ட் கண்டிப்பா வந்து வரும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன், இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, இதுக்கு வந்து டிராவல் பண்றதுக்கு பஸ் யூஸ் பண்றவங்க, கார் யூஸ் பண்றவங்க, அண்ட் தென் சம் டேட்ல வந்து வரவங்க, இப்படி வர்றதுக்கு பேர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பஸ் ரைட். அப்போ முதல்ல சீட்டிங்னா என்ன, பஸ்ஸெல்லாம் என்னன்ற டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ ரெண்டுமே ஈஸியாக தான் இருக்கும். பேசிக்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஃப்ளோர் கான்செப்ட் படிச்சீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸி. அண்டு இந்த டிசிக்னேஷன் பஸ்ஸில் கண்டிப்பாக எக்ஸாமில் வரப்போகுது, அதனால அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை நீங்கள் பாயிண்ட் நோட் பண்ணி சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 minute தான். சரியா, 60 செகண்ட்ஸில் கண்டிப்பாக 60 செகண்ட்ஸில் இந்த பஸ்ஸில் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ தோராயமாக நம்ம ஒரு பஸ்ஸுக்கும் ஒரு சீட்டிங்க்கும் நம்ம எவ்வளோ சார் டைம் வந்து கொடுக்குறது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 minutes to 3 minutes நீங்கள் தாராளமாக ஒரு பஸ்ஸுக்கும் ஒரு சீட்டிங்க்கும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 minutes 30 seconds வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறீங்க. மொத்தம் 4 இதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு ஆகுறது எவ்வளவு ஆகும் அப்படின்னா ஒரு 12 minutes ஆகும். சரியா, 12 minutesல நீங்க 4ல இருந்து 5 பஸ்ஸில் கண்டிப்பான முறையில் சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பா 4 பஸ்ஸில் அதாவது பஸ்ஸில் சீட்டிங்ஸ்ல இருந்து 4 செட்டு வரும். அப்போ 12 minutesல நீங்க வந்து சால்வ் பண்ணிடுவீங்க. அப்போ இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க நீங்க வந்து 5 minutes ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, இங்க ஒரு 12 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னா 70 minutes. சரியா, 17 to 80 minutes ஆயிருக்கும். சரியா, ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 minutes இருக்கா. இந்த 2 minutesல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர் டெஸ்ட்டை சால்வ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் இருந்தா பிளட் ரிலேஷனை சால்வ் பண்ணணும் கண்டிப்பா. சரியா, இந்த 2 to 3 minutesல நீங்க பேர் டெஸ்ட் அண்ட் பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா சாலிடா உங்களால 35 out of 35 எடுக்க முடியும். அல்லது அப்படின்னா 34 ஆச்சும் உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும். சரியா, 33 plus சாலிடா உங்களால ரீசனிங்ல எடுக்க முடியும் இந்த பேட்டர்னை நீங்க வந்து ஃபாலோ பண்றப்ப. ஸோ நீங்க பஸ்ஸில்ஸ் எப்படி சார் அப்ரோச் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு பஸ்ஸில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் முதல்ல பாருங்க, ரீட் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வேரியபிளே இல்லாம இருக்கா, அது லீனியரா இருந்தாலும் பஸ்ஸலா இருந்தாலும் கையை வச்சு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பஸ்ஸில் சீட்டிங்ஸ்ல நம்மளுடைய கான்ஃபிடென்ட் தான் முக்கியம், நம்மளுடைய அப்ரோச் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியம். அது ப்ரிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி. ப்ரிலிம்ஸ்ல இதோட பேசிக் கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிறைய மாக் டெஸ்ட் எடுங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க எடுத்து உங்க செக்ஷனல் டைம் ரீசனிங்க்கு தனியா செக்ஷனல் மாக் டெஸ்ட் நிறைய எடுங்க. அதை எடுத்துட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸோட டாபிக்ஸை நீங்க ரீசனிங்ல நல்லா ஹை லெவல்ல ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க பேசிக்ஸ்ல இருந்து. அதை நீங்க பண்ணும்போது உங்களால வந்து பாத்தீங்கன்னா மெயின்ஸ்ல ஈஸியா உங்களால பஸ்ஸில்ஸை வந்து பிக் பண்ண முடியும். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம பஸ்ஸில் நிறைய அடிக்க முடியாது, அதுக்கு பதிலாக நமக்கு ஸ்கோரிங் ஏரியா தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ரிலிம்ஸ்ல நமக்கு ஸ்கோரிங் ஏரியாவும் நம்மளுடைய மோர் மார்க் ஏரியாவும் நமக்கு வந்து கை கொடுக்கும். பட் மெயின்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம பஸ்ஸில்ஸ் அண்ட் சீட்டிங்கை ஸ்கிப் பண்ணி தான் நம்ம வந்து போற மாதிரி இருக்கும். 1 இல்ல 2 பஸ்ஸிலோ இல்ல அப்படின்னா சீட்டிங்கோ நம்மளால அவ்வளவுதான் தொட முடியும், அதுக்கு மேலே நம்மளால தொடவே முடியாது. அது வந்து நிபந்தனை, எல்லாருமாலையும் அதுதான் வந்து முடியும். ஸோ அந்த தொடர பஸ்ஸிலையோ சீட்டிங்கோ நீங்க எப்படி ப்ராப்பரா அப்ரோச் பண்றீங்க அப்படின்றது நீங்க ப்ரிலிம்ஸ்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் இருக்கு. டு பி ஃப்ராங்க், நான் வந்து ஓப்பனாவே சொல்லிட்டேன். சரியா, பஸ்ஸில்ஸ் எல்லாமே மெயின்ஸ்ல வந்து போட முடியும் அப்படின்ற பொய்யான வாக்குறுதியெல்லாம் நம்ம வந்து கொடுக்கறது கிடையாது. ஓப்பனாவே சொல்றேன், எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் நானே போனாலும் என்னால எல்லாராலையும் எந்த பஸ்ஸில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் போட முடியுதோ அதுதான் என்னாலையும் போட முடியும். ஒரு சில இதை வந்து நான் வந்து டைம் வந்து இந்த இடத்துல சேவ் பண்ணி ஸ்கோரிங் ஏரியாவில் நான் நிறைய வந்து மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, மெயின்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்கோரிங் ஏரியா தான் நம்மளை வந்து வாழ வைக்கும், மற்றது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வாழ வைக்காது. அப்போ மெயின்ஸுக்கு பண்ணும்போது மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்டோ செக்ஷனல் டெஸ்ட்டோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஸ்கோரிங் ஏரியாவை எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் டைம்லி சால்வ் பண்ண பழங்க. ஸ்கோரிங் ஏரியாவுக்கு நீங்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதில் மார்க்கை நிறைய எடுங்க.
அதுக்கப்புறம் பசில்ஸையும் சீட்டிங்ஸையும் செலக்ட் பண்ணி ஒரு பசில் தொடறீங்களா அதை ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணாமல் அடுத்த பசில் போகாதீங்க. புரியுதா? நான் அதாவது கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய பஸ்லையும் சீட்டிங்கையும் தொடுங்க. சரியா? இப்போ இன்கேஸ் நம்ம பண்றப்ப நமக்கு ஆன்சர் வரல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அவன் பக்கத்துல அவன் மூஞ்சில கூட முடிக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது மேல கான்ஃபிடென்ட் இருக்கோ அவனை தொட்டு அவனை சால்வ் பண்ணுங்க. எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு டைம் இருந்துச்சுன்னா மட்டும் அந்த ஸ்கிப் பண்ணீங்களா அந்த பையனை கூப்பிட்டு அவங்களால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்க. அப்போ உங்களால எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றதை டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். டக்குன்னு அந்த பஸ்ஸில் சால்வ் பண்ணிடுவீங்க. இல்லை நான் சால்வ் பண்ணுறேன் வரல, திருப்பி அடிச்சு கொடுத்து சால்வ் பண்ணுறேன் வரல அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வருதோ இல்லையோ உங்களுக்கு டைம் முடிஞ்சு போயிடும், நமக்கு சம்பவம் ஆயிரும். அதனால இந்த இடத்துல டைம் முக்கியம். அதே மாதிரி நம்ம சால்வ் பண்ணுறதும் முக்கியம். இதோட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, ரீசனிங்ல அதிக மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ண பழகுங்க. ஒன் டைம் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணி வரல அப்படின்னா அவனை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே போயிருங்க. அடுத்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளால சால்வ் பண்ண முடியும். திரும்ப அவனை நம்ம பார்க்கும்போது அவனையே நம்ம மண்டையில அடிச்சு உடைக்கவும் முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த பேட்டர்னை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட நீங்க ரீசனிங் ஸ்டடி வெல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால ஹை மார்க் இந்த எக்ஸாம் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே யூஸ்ஃபுல்னு போட்டு விடுங்க. ஸோ முறையாக நீங்கள் மேக்ஸு, ரீசனிங்கு, இங்கிலீஷு, பேங்கிங் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ் என்டையராக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய அல்டிமேட் கோர்ஸை யூஸ் பண்ணுங்கள். இதில் பர்சனல் மென்டர்ஷிப் நான் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன். உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ், இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக மணி தான் நான் தான் உங்களுக்கு டீல் பண்ணுவேன். டேரெக்டாக என்ன டவுட் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் மென்டர்ஷிப் குரூப்பில் ஆட் ஆகிறதுக்கு கோர்ஸ்ல பை பண்ணிட்டு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் குரூப்ல ஆட் பண்றேன். எனக்கு ரீசனிங் மட்டும் தான் வேணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் ரீசனிங் கோர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.